இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ரோகு அத்துக்கு என்னாச்சு? ஈஸ்வரி என்னாச்சு? தலையில கட்டு போட்டுருக்க. வா என்னாச்சுமா? கட்டு போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சாமா? எல்லாம் ஒன்னால வந்தது. ஒன்னாலதான் அக்காக்கு இந்த நிலைமை. நான் என்ன பண்ண? உன் குழந்தை ராசிதான் இப்படி அக்காக்கு ஆயிடுச்சு. எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டா அவளை திட்டிட்டு இருக்க பைத்தியம். நானும் அக்காவும் கார்ல போனப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது ஆக்சிடென்டா? என்ன ஈஸ்வரி என்ன நடந்துச்சு? ஆமாங்க, நானும் இவளும் கார்ல போய்கிட்டு இருந்தோம். அப்போ பின்னாடி ஒரு வண்டி வேகமா வந்து கார்ல மோதிட்டான். அப்போ என்னால பிரேக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம மரத்துல மோதிட்டேன். அதுல தலையில காயமாயிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு இங்க வந்தோம். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அடிப்பட்ட இடத்துல ரொம்ப வலி இருக்கா? இப்ப பரவாயில்ல. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. வலி ரொம்ப லேசா தான் இருக்கு. அம்மா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா வேண்டாம். அம்மா டயர்டா இருக்க மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் குடிங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் ரோஹிணி, வெளியே குடிச்சிட்டு தான் வந்தோம். ஏய், எல்லாம் வயித்துல இருக்கிற உன் குழந்தையால வந்தது. அக்காக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே இப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா பாரு. இன்னும் குழந்தை பிறந்தா ஜோசியர் சொன்னதெல்லாம் பழிச்சிரும் போல இருக்கே. ஐயோ, நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சந்திரா ஏதோ முடிச்சு போட்டு பேசுற, கொஞ்சம் வாயை முடிச்சு சும்மா இரு. நான் ஏதோ தப்பா சொல்லல மாமா. அக்கா இவ்ளோ நாள் கார் ஓட்டி இருக்கா, என்னைக்காவது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? இன்னைக்கு நடக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஜோசியர் சொல்லிட்டு போன விஷயம் தானே காரணம்.